ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்னும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரொம்ப கேப் ஆகிடுச்சு, ஒரு 4 days லீவ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் அப்டேட் பார்க்கலாம். இந்த மார்னிங் அப்டேட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸை அபோவ் பதிவு பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிவிடுவாங்க, நோ ப்ராப்ளம். புதுசாக வரவங்களுக்கு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணது மறக்காமல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 இது இன்றைக்கி எந்த லெவலில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போது நிஃப்டி SGX நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் காமிக்குது, 50+ காமிக்குது. இப்போது நம்ம லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17,600, அதாவது இந்த லெவல் வந்து சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட். இது வந்து ப்ரெசன்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. எதுனா 17,650 லெவலு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு, அதாவது இந்த ப்ரைஸை மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். அதாவது 17,750க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா நம்ம அப்பவும் பார்க்கலாம். திரும்ப ப்ரைஸ் எங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் 17,800 அந்த லெவலில் ப்ரைஸ் ஆனால் ரிஜெக்ஷன் ஏரியா, அதெல்லாம் ப்ரைஸை இங்கேருந்து இந்த மூமெண்டம் கவர் பண்ணலாம். அதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். நிஃப்டி 50ல் ப்ளஸ் அதாவது பாசிட்டிவ்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே அபோவ் க்ளோசிங் கீழே கொடுத்துச்சுன்னா 17,600 வரலும் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த 200 EMAவும் சம்வேரிங்க டச் ஆகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் கீழே வந்து சப்போர்ட் லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளியராக கேடுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே அபோவ் 17,720 அபோவ் மேலே ப்ரைஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா க்ளோசிங், அதாவது இந்த ரேஷன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்ததுன்னா 17,800 வரலும் ப்ரைஸ் அப் மூமெண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, டைம் டிக்காக ரொம்ப குயிக்காக இருக்கிறதெல்லாம் டோட்டலாக 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்தோம் சஸ்டெண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு ½ an hour 1 hour வந்து ப்ரைஸ் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த ட்ரெண்டிங் எதுனா கீழே பாட்டம் லெவல் 17,600ம் டாப் லெவல் 17,800ம் ரெண்டு லெவல் வந்து பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், சிம்பிள் தான். 41,000 சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் ஹை இப்போ ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். இது சப்போர்ட் லெவல். அகைன் ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு ரேஷன்ஸ் எடுத்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு செகண்ட் டைம் பிரேக் அவுட் ஆனால் அதெல்லாம் ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம் மேலே அப்பர் சைடு. இல்லை இந்த ஃபஸ்ட்டு 41,300க்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு, அதாவது இந்த ஹை பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா நல்லா ஒரு பை மூமெண்டம் பார்க்கலாம். 41,400 அபவ் க்ளோசிங் ரொம்ப நேரம் ப்ரைஸ் ஒரு ½ an hour 1 hour அங்கேயே நிற்குது, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா இங்கேயே நிற்குதுன்னா திரும்ப ஒன்று அப்பவும் பார்க்கலாம், பிரேக் அவுட்கான சான்சஸ் இருக்கும். இது 41,400 அபவ். டைரெக்டாக பிரேக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் திரும்ப கீழே வந்து ஒரு அகைனும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்கலாம். ரெண்டாவது பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட் பிரேக் அவுட்டுக்குன்னா ரெண்டாவது பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட். ஒருவேளை ஃபஸ்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்டிங் கொடுத்துருக்காங்க. 41,600க்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆன பவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க, ட்ரை பண்ணல, திரும்ப நெக்ஸ்ட் கேல வந்தாங்க. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே அப்பவும் கொடுத்தா பை. சேலிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 41,000 கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள், 40,600 40,600க்கு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. நான் சொல்லுறது ஒருவேளை செல் சிக்னல் உங்களுக்கு கிடைச்சிக்குதுன்னா 41,000 பிலோ க்ளோஸ் கொடுக்கணும், க்ளோசிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகணும். இதில் தான் வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பார்க்கணும். தவிர என்ன சார் எங்கேருந்து சேலிங் வருது, நான் எங்கேருந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா இது டேஞ்சர் ஜோன். எது நான் இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் டேஞ்சர் ஜோன். ஏன்னா புல் பேக்கில் வர சேலிங்கில் நீங்கள் சேலிங் எடுத்தீங்க அப்படின்னா அது ரிஸ்க் ஆகும். எப்போ வேணாலும் ப்ரைஸு மேலே தருமோ.
ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பார்க்காதீங்க. இந்த 41,000 கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் இதில் வரும். ஓகேங்களா. இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிற பையிங்காக மட்டுமே பாருங்கள். இந்த பிரேக் அவுட்டில் பையிங்காக மட்டுமே பாருங்கள். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாருக்காக இன்னும் 8 days இருக்குது. ஸோ 8 daysல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க ஜாயின் பண்ணிங்க. அது 25K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யூடியூப்பில் வருது இல்லைங்களா, அது வேறு வெபினார் அது. ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார். ஸ்பெஷலாக வந்து தீபாவளிக்காக இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்க ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வெபினாரில் நீங்களும் கலந்துக்கலாம். எது அந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸில் அதுலேயும் கலந்துக்கலாம். அது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நார்மலாக. இது ஸ்டாக் செலெக்ஷன் வந்து இது வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது 25 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவன வெபினார் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரைமில் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வெபினார் மட்டும் தான். உங்களுக்கு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு அது வந்து ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.